3 முறை முதல்வராக இருந்து இவ்வளவு வரலாறையும் கொண்ட நீங்கள் பிஜேபி சேர்க்கவில்லை என்பதற்காக திமுக போனீர்கள். நாளை பிஜேபி உங்களை அழைத்தால் திமுகவில் இருந்து நீங்கள் செல்ல மாட்டீர்கள் என்பதற்கு என்ன 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 பெரிய கேரண்டி கொடுக்க முடியும்? நீங்க அமித்ஷா இருந்து ஒரு போன் வந்தா திருப்பி திமுக இருந்து ஓபிஎஸ் போக மாட்டாருன்னு யாராவது எழுதி கொடுக்க முடியுமா? உயிரை கொடுத்து உங்களுக்காக போராடியதில் நானும் ஒருவன். காரணம் கூட்டு வந்து கட்சி விட்டு எடுத்தீங்க. அதுக்கு பின்னாலும் பக்கத்தில் நின்று எனது ஒரே பொது எதிரி எடப்பாடி பழனிசாமி. தென் தமிழக மக்கள் மாத்திரமல்ல, தமிழகம் முழுவதும் சரி, அரசியலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய ஒரே நபர் என்னுடைய நண்பன் ஷேக். அன்பு தம்பி, எப்பயுமே ரிங் பண்ணினா பாட்டு வரும், போர்க்கண்ட சிங்கம் யார் கண்ட எஞ்சும் என்று சொல்லி. போர்க்களத்தை நீங்கள் சந்திக்கவே தயாராக இல்லை. நீங்க சொல்றான், என்ன சொல்றான் அவனுன்னா விட்டா பசங்க. நான் உண்மையை சொல்றேன். என்ன பண்ணுவாருங்க அவரு? சேர்க்கலையாங்க, வெளியில் அனுப்பிச்சிட்டாங்களாங்க. அதுக்கு ஏங்க ஒருங்கிணைப்பு தொண்டர்கள் ஒருங்கிணைப்பு குழு? அதுக்கே இந்த சட்ட போராட்டம்? ஏன் நீங்க வெளியில பயந்துட்டு வரணும்? ஒரு ஆளை பார்த்து எப்ப போர்க்குணம் இல்லையோ, போராட முடியலையோ, இது ஏன் உங்களுக்கு? எத்தனை பேரை தெருவில் நிறுத்திருக்காங்க தெரியுமா? நான் திராவிட முன்னேற்ற கழக தலைவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அன்போடு சொல்லுவேன், 87 மாவட்ட செயலாளர்கள் நாங்கள் போட்டோம். மகனோடு மாத்திரம் வந்து விட்டார். இன்னும் 2 பேர் 3 பேரை கூட்டு வந்தார். அவருக்கு அதுதான் காரணம் தெரியும். அதுல ஒரு நல்ல மனிதர் புதுவையை சேர்ந்த ஓம் சக்தி சேகர். மீதி பேர்லாம் என்னன்னா ஆனாங்க? நடு ஆத்துல விட்டுட்டு போயிட்டீங்களா? ஒரு இயக்கத்துக்கு போனீங்களே, நீங்க அங்கேயே கூட்டு போயிருந்தா கூட தப்பு இல்லை. ஆனால் அவரிடத்துல சொல்லவே இல்லையே. நான் காலையில் போறேன்ப்பா, உங்களையெல்லாம் கட்டி அழ முடியல, நான் உங்களுக்கு லாயலா இல்லை, ஏமாத்திட்டேன், நான் போறேன். அழறாங்க. இன்னைக்கு அவருடைய பதில் என்ன தெரியுமா? நானா கூப்பிட்டேன், என்ன அவரு தான் கூப்பிட்டார். என்கிட்ட சொன்னார்னா பதில் வேற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் நானா கூப்பிட்டேன். அத்தனை மாவட்ட கழக செயலாளர்களும் அத்தனை செயலாளர் என்ன பண்றது, உங்களை நம்பிட்டு எலெக்ஷன்ல நிற்கலாமான்னு கனவு கண்டுட்டு இருந்தாங்க. நடு தெருவில் நிற்கிறாங்க. நீங்க போறீங்க ஜாலியா. ஆகவே நீங்க அங்கேயாவது நீங்க அங்க போய் இருப்பீங்களா அப்படிங்கிறதும் இல்லை. அமித்ஷா போனது பின்னாடி நீங்க மாறி போயிடுவீங்களான்றது எனக்கு தெரியாது. அதை திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்துக் கொள்ளும். நான் திரும்பவும் முதல்வரையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நான் நீங்க சேர்த்தது தவறு என்பதை சுட்டிக்காட்டி பேசவில்லை. அந்த விஷயத்துக்கு நான் வரல. ஆனா இங்க என்ன நடந்தது, எந்த நிலைமையில் அவர் வந்திருக்காருன்னு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இதுதான் உண்மை.